கவுண்டமணி அவர்களும், செந்தில் அவர்களும், வடிவேலு அவர்களுடைய வீட்டுக்கு பொண்ணு பார்க்க போவாங்க. அந்த ஒரு படத்துல காமெடியில. மாறி, மாறி உண்மைய சொல்லுவாங்க. "டேய் நான் ஒரு பொறுக்கிடா, டேய் நான் ஒரு புறம்போக்குடா" அப்படின்னு. உடனே வடிவேலு அவர்கள் சொல்லுவாங்க, "உண்மைய சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் தங்கச்சி. இந்த 2 மாப்பிள்ளைங்களும் மாறி, மாறி தன்னை பத்தின உண்மைய வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எந்த மாப்பிள்ளை வேணும்னு நீ தாம்மா முடிவு பண்ணணும்" அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த மாரி தான் ஆயிப்போச்சு அதிமுகவுடைய நிலைமை அப்படின்னு. அதாவது எடப்பாடி அவர்கள் டீம் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து திமுக பி டீம்னு சொல்றதும், செங்கோட்டையன் அவர்கள் நீ தான்ப்பா கொடநாட்டு கொலை வழக்குல A1 குற்றவாளின்னு சொல்றதும், இவங்க 2 பேரும் தூக்கி சாப்பிடுற மாரி திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், நீங்க குற்றவாளியா இருந்தா தூக்கி ஜெயில்ல போடுங்க. எதிர்க்கட்சி தானே, அதிமுக ஆட்சியா நடக்குது, திமுக ஆட்சி தானே நடக்குது, ஈஸியா தூக்கி உள்ள போடுங்க. அப்படின்ற மாரி அவரு பக்கத்துக்கு அவரு பேசிட்டு இருக்காரு. மொத்தத்துல எடப்பாடி அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, கூடவே சுத்துறானுங்க, எப்ப கழட்டி விடுறானுங்க, எப்ப நம்ம உள்ள தள்ளலானே சுத்திட்டு இருக்கானுங்க, எந்த நேரம் வேணாலும் என்ன ஆபத்து வேணாலும் நடக்கும் போல இருக்கு. அப்போ பார்க்கறதுக்கு வெளிய இருந்து பார்க்கறதுக்கு என்னன்னா, அதிமுக சுக்கு நூறா உடைஞ்சிருச்சு. இப்ப பாஜக யார தேர்ந்தெடுக்க போகுது? இந்த கூட்டணிக்குள்ள விஜய் வருவாரா? ஸோ இந்த போட்டின்றது அதாவது 2026ல தேர்தல் போட்டி எப்படி இருக்கும்? அப்படின்ற கன்ஃப்யூஷன் தான் இன்னைக்கு பல அதிமுக தொண்டர்களுடைய மனநிலையா இருக்கு. இப்ப எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, இனி இந்த டீம் அதாவது இந்த அதிமுக எடப்பாடி அவர்கள் டீமோட விஜய் அவர்கள் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. உறுதி. இனி எடப்பாடி அவர்கள் அனாதை ஆகிவிட்டார். அரசியல்ல அனாதை ஆகிவிட்டார். அதனால அதிமுக வந்து அதாவது எடப்பாடி டீமை வந்து பாஜக கழட்டி விட்டுரும். எடப்பாடியை கழட்டி விட்டுருவாங்க. இந்த தினகரன் டீமோட தான் பாஜக சேரும். அந்த டீமோட விஜய் அவர்கள் கொண்டு வந்து சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அது அப்படி நடக்காது. நடக்க வாய்ப்பும் இல்ல. பாஜகவுடைய பிளான் வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் அவர்களை கொண்டு வந்து பாஜகவோட சேர்த்தால் அதாவது விஜய் அவர்கள்னு இல்லைங்க, பாஜகவோட எந்த கட்சியை சேர்த்தாலும் அந்த கட்சி தமிழ்நாட்டில் கண்டிப்பா ஜெயிக்காது அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட சொல்லும். ஸோ அப்போ விஜய் அவர்களுடைய இந்த வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, இதை கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்றத பாஜக வந்து பிளான் போட்டிருக்கு. ஸோ இப்போ என்னன்னா, இந்த வெளியே போனாங்க பார்த்தீங்களா, இவங்க இந்த டிடிவி அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள், இந்த 3 டீமோட விஜய் அவர்களை சேர்த்து தனியாக ஒரு டீமை உருவாக்கும் பாஜக. ஸோ இதுக்கு முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அதாவது விஜய் அவர்களை இவங்க கூட்டணிக்குள்ள சேர்க்கறத விட விஜய் அவர்களை வெளியே இருந்து வளர்த்து விட்டுட்டு அவர் ஓட்டுலாம் வாங்கின முடிஞ்ச பிறகு தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தம்பி எங்களோட டீம் தான் எங்க கூட கூட்டணி வைப்பாருன்னு அப்ப அறிவிப்பாங்க. ஸோ ஏன் அதை இப்ப செய்யாம அப்ப தேர்தலுக்கு அப்புறம் செய்ய போறாங்க அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இப்ப விஜய் அவர்களை மக்கள் ஆதரிக்கிறதுக்கான பாயிண்ட் என்ன? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் தான் மாற்றத்தை கொண்டு வர போறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்றாரு. 2வது பாயிண்ட் ஊழலற்ற ஆட்சியை நான் கொடுக்க போறேன். ஸோ இன்னொன்று சிறுபான்மையினரோட வாக்கு பாஜகவுக்கு ஒருபோதும் சிறுபான்மையர் தலித்துகளோட ஓட்டு போகாது. ஸோ அந்த ஓட்டும் விஜய் அவர்களுக்கு போகும். ஸோ இந்த அதிருப்தி பூரா அதிமுக பாஜக கூட்டணி அதிருப்தி பூரா எங்க போகும்? விஜய் அவர்களுக்கு போகும் அப்படின்றதா எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ அந்த ஓட்டை தேவையில்லாம வாண்டடா நம்மளே நம்ம கூட்டணிக்குள்ள பொது வெளியில எல்லாருக்கும் தெரியற மாதிரி பாஜக அதிமுக விஜய் அப்படின்னு கூட்டணி வைக்கும்போது அந்த ஓட்டு பூரா நம்ம இழக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்றது பாஜக கண்கூட பார்த்தது. நம்மளுமே இப்ப சமீபத்துல தாவேகா தொண்டர்களே என்ன கமெண்ட் போட்டாங்கன்னா, விஜய் அவர்கள் ஒருவேளை பாஜக கூட கூட்டணி வச்சா என்னுடைய ஓட்டு விஜய் அவர்களுக்கு இல்ல, நான் விஜய் ரசிகர் தான், தாவேகாவை விரும்பி தான் தேர்ந்தெடுக்கிறேன், ஆனா பாஜக கூட கூட்டணி வச்சா ஓட்டு போடுற அளவுக்கு முட்டாள் நாங்க இல்ல அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் இப்ப நடுவுல தாவேகா தரப்புல இருந்தே வந்தது. அது மட்டும் இல்லாம இந்த சிபிஐ கிட்ட போய் வழக்கு மாட்டின உடனே எல்லாரும் முடிவுக்கு வந்துட்டாங்க, ஓகே இவர் பிஜேபி கிட்ட சரண்டர் ஆயிட்டாரு அப்படின்ற மனநிலை வந்துச்சு. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்துதான் பாஜகவுக்கு என்ன, அதாவது அமித்ஷா அவர்களுடைய முடிவு என்னன்னா, சரி அப்ப இவர் நம்மளோட கூட்டணி வைக்கும் பட்சத்துல கண்டிப்பா தாவேகாவுடைய இந்த ஓட்டு செல்வாக்கு இருக்கு பார்த்தீங்களா, இது கண்டிப்பா குறையும். ஆக வாண்டடா நம்ம உள்ள கூட்டிட்டு வந்து இவங்களை வச்சு செய்யறத விட வெளியே இருந்து வளர்த்து விட்டு ஓட்டை பூரா வாங்கிட்டு இவரை நம்ம ஆளு நம்ம கூட சேர்ந்துவாருன்னு அப்ப பல்ட்டி அடிச்சா என்ன பண்ண முடியும்? நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓட்டை மட்டும் வாங்கிட்டு தம்பி நம்ம கட்சி தான் வந்து சேருங்க அப்படின்னு சேர்ந்து ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா பாஜகவோட ஸ்டைலே அதுதான். அவங்க என்ன பண்ணுவாங்க, தோத்துட்டாங்கன்னு வைங்களேன், இப்போ அந்த கட்சியில இருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது, எம்பிங்களை விலைக்கு வாங்குறது, கட்சியவே விலைக்கு வாங்குறது, இல்லை மிரட்டுறது, இடி ரெய்டு அந்த ரெய்டு இந்த ரெய்டு அப்படின்னு போடுறது. இப்போ ஏற்கனவே இப்போ வாண்டடா இவங்களே போய் வந்து தாவேகா தரப்புல இருந்து எங்களுக்கு சிபிஐ விசாரணை தான் வேணும், தலைகீழாகத்தான் குதிப்போம் அப்படின்னு குதிச்சு வச்சிருக்காங்க இல்லையா? இது இப்போ இவங்க வாண்டடா இவங்க கையில ஒரு ஆதாரம் இருக்கு. இப்போ அதிமுகவை பொறுத்தவரையே ரெட்டலை ஊழல் கேஸ் அது இதுன்னு எடப்பாடி அவர்களுக்கு ஒரு செக் இருக்கு.
இப்போ விஜய் அவர்களை அவரா வாண்டடா போய் ஒரு சிபிஐ விசாரணை வாங்கியிருக்காரு. இப்போ இவங்களும் அதுவும் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. இப்போ முதல்வன் படத்துல வந்து அந்த அம்மா சொல்லும், இந்த மனிஷா கொய்ரால சொல்லுவாங்க, எங்க அப்பா கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் வேணும்ன்றதுக்காக பல்லு புடுங்குறவங்க, மருந்து அடிக்கிறவங்க அப்படின்னு எல்லாரையும் கவர்மெண்ட் மாப்பிள்ளையா நினைச்சிட்டு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி சிபிஐ விசாரணை அப்படின்ற பேர்ல ரோட்ல போறவங்க வரவங்க, டெய்லரு, வீடியோ எடுக்கிறவரு, பெருக்கிறவர், கூட்டுறவர்னு எல்லாரையும் சிபிஐ வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்கு. இப்போ பனையூருக்கே வந்து அவங்க போயிட்டாங்க. ஸோ இந்த சிபிஐ விசாரணை இவ்வளோ தூரம் தீவிரமா போறதுக்கான காரணம், நாளைக்கு லாஸ்ட் மினிட்ல சிபிஐ வந்து வச்சு இவங்க செக்கு வைப்பாங்க. ஏன் இவ்வளோ இதுக்கு முன்னாடி எத்தனை கேஸ் சிபிஐக்கு போச்சு? ஒரு கேஸாவது இப்படி டக்கு 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 டக்குன்னு மூவ் ஆகி விசாரணைக்கு போச்சு நீங்க பார்த்துருக்கீங்களா? வரலாற்றுல இப்ப விஜய் அவர்களுடைய கேஸ் தான் வந்து டக்கு டக்குன்னு மூவ் ஆயிட்டு இருக்கு சிபிஐ வச்சு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, தம்பி நீ வெளியே வளர்ந்துக்கோ, எங்க கூட கூட்டணிக்கு வர வேண்டாம், நீ வெளியே இருந்து வளர்ந்து வா, நீங்க வாங்குற அந்த ஓட்டை வாங்கி ஜெயிச்சு வந்த பிறகு எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்லி நம்ம ஆட்சி அமைச்சிருவோம், நாங்க முதல்வர், நீங்க துணை முதல்வர், எடப்பாடி அவர்களை தூக்கி ஏதாவது ஓரம் கட்டிடுவோம் அப்படின்ற ஒரு பிளான் வச்சிருக்காங்க. அப்ப எனக்கு தோதா யாராவது ஒருத்தர் வேணுமே, இப்போ சொல்றது பூரா பொய்யா இருந்தாலும் அது உண்மை மாதிரியே பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணுமே. இருக்கவே இருக்காரு அண்ணாமலை அவர்கள், அவரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப அண்ணாமலை அவர்களை வந்து பாஜக கைவிட்டுருச்சு. அவர் இவ்வளவு தூரம் இந்த கட்சிக்காக உழைச்சாரு, கடைசியில அவருக்கு ஒரு பதவி கூட கொடுக்காம இன்னைக்கு பாவம் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அந்த விவசாயி. அந்த விவசாயி மகன் மேல அவர் ஒரு விவசாயி, ஏழை விவசாயி மகன், கீழே தமிழ்நாட்டுல இவர் ஒரு ஏழை விவசாயி மகன். இந்த ஏழை விவசாயி மகனை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப சமீபமா அண்ணாமலை அவர்கள் கூட வந்து கட்சி இல்லை, ஆனா ரசிகர் மன்றம். இப்ப விஜய் அவர்கள் கூட ஆரம்பத்துல ரசிகர் மன்றம் தான் ஆரம்பிச்சாரு, இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி இப்ப அண்ணாமலை அவர்கள் வந்து ரசிகர் மன்றம் ஆரம்பிச்சிருக்காரு. விரைவில் அவரும் கட்சி ஆரம்பிக்க நான் சொல்றேன், அதாவது அமித்ஷா அவர்கள் சொல்லுவார். அப்படி சொன்ன உடனே அவரும் வந்து என்னை பாஜகவில் கவனிக்கவில்லை, என்னை விட்டுவிட்டார்கள், என்னோட அதிருப்தி, நான் இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து சேவை செய்ய வந்தேன், நான் என்னுடைய பதவியெல்லாம் விட்டுட்டு வந்தேன். இப்போ இங்க இவரு சொல்றாருல்ல, என்னோட 200 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வந்தேன் அப்படின்னு. அந்த மாதிரி இவரு ஒரு பிட்ட போடுவார், நான் என்னோட ஐபிஎஸ் பதவியவே விட்டுட்டு வந்தேன், அப்போ அதனால இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஸோ நடிப்பு 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு வந்த ஒரு கட்சியும், நான் ஐபிஎஸ் பதவியை உங்களுக்காக விட்டுட்டு வந்தவன்னு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற ஒரு கட்சியும் சேர்ந்து கூட்டணி வச்சு பாருங்க உங்களுக்காக இந்த இளைய தலைமுறை நிக்குது அப்படின்னு இந்த தாவேத்கா தற்குறிஸ் பண்ண அண்ணாமலை அவர்களோட தற்குறிஸ், 2 தற்குறிஸும் ஒன்னா சேர்ந்து, ஏன்னா இந்த 2 கட்சியிலுமே நீங்க நல்லா நோட் பண்ணுங்க, விஜய் அவர்கள் என்ன சொன்னாலும் அது உண்மை நம்புறவங்க, இதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாலும் உண்மை நம்புறவங்க, உண்மை எது பொய் எதுன்னு ஆராய்ச்சிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 2 கூட்டத்தையும் ஒன்னா சேர்ந்தா கண்டிப்பா நம்மளுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 2 கட்சியும் ஒன்னா சேர்த்து நீங்க ஒரு வெற்றியை வாங்கிட்டு வாங்க, அதை வச்சு நான் இங்கே ஆட்சி அமைக்கிறேன் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் ஒரு புது பிளான் போட்டிருக்காரு. சரி, இப்போ இவங்களை நம்பி, அதாவது அமித்ஷா அவர்களை நம்பி வீணா போய் 2 பேர் ரோட்டுக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, ஒன்று ஓபிஎஸ் அவர்கள், இன்னொருத்தர் செங்கோட்டையன் அவர்கள். இந்த 2 பேரை வச்சு என்ன பண்றது, அவங்க வர டிடிவி அவர்கள் பின்னாடி போய் நின்று இருக்காங்க. இப்போ இங்கே இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க, ஏற்கனவே 2 சொன்னேன் இல்லையா, 200 கோடி சம்பளத்தில் விட்டு வந்தவர் ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஐபிஎஸ் பதவியை விட்டு வந்தவர் இல்லையா. இப்போ இவங்க மக்களுக்கு நல்ல செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் அதிமுகவே விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு ஒரு டீம் வருவாங்க. அவங்க தான் வந்து செங்கோட்டையன் அவர்கள், டிடிவி அவர்கள் பிளஸ் ஓபிஎஸ் அவர்கள். தம்பி நாங்களும் வந்து தனியாக தான் நிற்கிறோம், எங்களையும் உங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கோங்க, எங்களுக்கு பதவியெல்லாம் வேண்டாம், அமைச்சர் பதவியெல்லாம் வேண்டாம், ஏதோ ஒரு கட்சியில் சேர்த்தா போதும். ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள்லாம் ஒரு கட்டத்தில் அப்படி தான் போயிட்டார், அவர் ஒரு கட்டத்தில் என்னை சேர்த்தா மட்டும் போதும் ஏதாவது ஒரு கட்சியில் அப்படின்னு தான் போயிட்டார். ஸோ அந்த டீமும் கடைசியில் விஜய் அவர்களோட போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தேவர் ஜெயந்தி அன்னைக்கு கேட்டாங்க, நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு ஏதோ புதுசா ஒரு ஆயுதத்தை கையில எடுக்க போறீங்களாமே, தினகரன் அவர்களை கேட்ட போது ஆமா ஒரு ஆயுதத்தை கையில தான் எடுக்க போறோம், வந்து எடப்பாடி அவர்களை காலி பண்றது மட்டும்தான் எங்களுடைய லட்சியம். அதாவது அது வரைக்கும் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, திமுகவை வீழ்த்துவதுதான் எங்களுக்கு லட்சியம், திமுகவை வீழ்த்துவதுதான் லட்சியம் அப்படின்னு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக அலையன்ஸ் கட்சிகள், பாஜக மற்றும் நேத்து கட்சி ஆரம்பிச்ச தாவேகா, இவங்க எல்லாரோடைய ஒரே டைலாக் திமுகவை வீழ்த்துவது தான். ஸோ ஃபர்ஸ்ட் முறையா தினகரன் அவர்கள் மட்டும் மாத்தி எடப்பாடியை வீழ்த்துவது தான் என்னுடைய கொள்கை, அதுக்கு ஆயுதமா நான் ஒன்று எடுப்பேன் அப்படின்னு பிரஸ்ல வந்து கேட்குறாங்க. விஜய் அவர்களை தான் அந்த ஆயுதம் சொல்றீங்களான்னா அதுக்கு ஆமானும் சொல்லலை, இல்லைன்னு சொல்ல, தேர்தல் நெருங்கும் போது அந்த ஆயுதம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ விஜய் அவர்களோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு அமமுகவுடைய இந்த 3 பேர் கொண்ட டீம் இருக்கு பார்த்தீங்களா, இவங்க அந்த முடிவுக்கு போவாங்க. ஏன்னா இவங்களுக்கும் அதை விட்ட ஆப்ஷன் இல்லை, அவங்களுக்கும் அதை விட்ட ஆப்ஷன் இல்லை. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து நேரடியாக பாஜக கூட கூட்டணி வைக்கும் போது ஓட்டு உழுகாது. அவர் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இத்தனை பேரை பலி கொடுத்து கட்சியை கட்டமைச்சது, அப்புறம் ஆறுதல் வாங்குறதுக்காக பனையூர் மகாபலிபுரம் ரெசார்ட்டுக்கு வர வச்சது, செலவு பண்ணது, இதெல்லாம் வேஸ்டா விடக்கூடாது இல்லையா.
அதனால அவருக்கு தெரிஞ்சிருச்சு இனி எடப்பாடி அவர்கள வந்து பாஜக கூட கூட்டணி, அந்த கூட்டணியோட போய் நம்ம சேர்ந்தா நம்ம வெற்றி வாய்ப்பு கிடையாது அப்படின்றது விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால இவங்களுக்கும் தோதா இருக்கணும். அதாவது பாஜகவுக்கும் கைப்பாகையா இருக்கணும். ஆனா அதே நேரத்துல நேரடியாகவும் கூட்டணி வைக்கக்கூடாது. அப்போ அதாவது இந்த டீம் இருக்கு பார்த்தீங்களா? டிடி அவர்கள், சசிகலா அவர்களுடைய அந்த டீம் பிளஸ் அண்ணாமலை அவர்கள், பிளஸ் விஜய் அவர்கள். இந்த கழட்டி விடப்பட்ட எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி திமுக, கழட்டி விடப்பட்ட டீம் பிளஸ் பாஜக பிளஸ் அதிமுக டீம் அப்படின்னு 3 டீமா ஃபார்ம் ஆவாங்க. ஸோ இந்த தேர்தல் காலத்தை வச்சு பார்த்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்து நம்மளுக்கு யார் ஒரு எம்பி சீட்டு, எம்எல்ஏ சீட்டு கொடுப்பாங்க அப்படின்றதையும் கணக்கு வச்சு பாமகவும் தேமுதிகவும் ஒரு முடிவு செய்யும். கடைசி நேரத்துல எங்க வெயிட்டா கவனிக்கிறாங்கன்னு பார்த்து அந்த பக்கம் நம்ம சாஞ்சிட வேண்டியதுதான் அப்படின்ற முடிவுல அந்த 2 கட்சிகளும் இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அமித்ஷா அவர்களுடைய இந்த பிளான் வந்து எந்த அளவுக்கு வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை இத திமுகவுடைய கூட்டணி முறியடித்து வெற்றி வாகையை சூடுமா அப்படின்றதையும் வந்து தேர்தல் நெருங்க களம் மாறுறத பொறுத்து இருக்கு. எது எப்போ வேணாலும் மாறலாம் அரசியல் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 தேர்தல் நெருங்க இன்னும் பல மாற்றங்களை நம்ம சந்திப்போம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம்.